கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா 30:17 இப்படி சொல்கிறது: நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். எதில் ஆரோக்கியம் ஆண்டவர் வரப்பண்ணுவார்? ஒருவேளை சரீரத்தில் பலனற்று போய் இருந்திருக்கலாம், இருதயத்தில் பலனற்று போய் இருந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பலவீனத்து நிமித்தமாய் இருக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போய் அந்த ஆரோக்கியத்திற்காக சுகமாகலையே, ஒருவேளை மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நம்பினவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காய் நீங்கள் ஜெபித்து ஒருவேளை நீங்கள் அது நடக்கலையே, சீக்கிரம் சுகமாகலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்கு காரணம் நம்மளுடைய அவிசுவாசமான காரியம். அது சுகமாகாதா, நடக்காதா அப்படின்னு நினைக்கிற காரியம் அது அவிசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல வியாதிகளை சுகமாக்குகிற கர்த்தர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. முதலாவது அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா விதமான சூழ்நிலையிலையும், குடும்ப கஷ்டத்து நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாய், கடன் பிரச்சனை நிமித்தமாய், சமாதானம் இல்லாதது நிமித்தமாய், போராட்டத்து நிமித்தமாய் ஒருவேளை நீங்கள் பலனற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய இந்த நாளில் அவர் பலனை உண்டு பண்ண போகிறார், ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. உன் காயங்களை ஆற்றுவேன். வெளிப்புறமாக இருக்கிற காயங்கள் ஒருவேளை அது மனுஷங்களுக்கு தெரியலாம். வெளிப்புறமாக இருக்கிற காயம் அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த காயமும் தேவனுக்கு மாத்திரமே தெரியான்னு அவர் சொல்லுகிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானும் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி. இந்த நாளில் இருதயத்தில் காயங்களோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, மனுஷர்களின் நிமித்தமாய் காயப்பட்ட இருதயம், நம்பினவர்களின் நிமித்தமாய் காயப்பட்ட இருதயம், இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காயங்களை நான் ஆற்றுவேன் என்று சொல்லி. அவருடைய தழும்புகளினாலே நம்மளை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காய், இல்லை உங்களுடைய சரீரத்துக்காய், பலவீனத்துக்காய் நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். நீ யாருக்காக ஜெபிக்கிறையோ அவங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, நான் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆற்றுகிற கர்த்தர், அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை யார் என் இருதயம், காயப்பட்ட இருதயத்தை யாருக்கு நான் புரிய வைப்பேன், யாருக்கு நான் சொல்லுவேன், யார் என் காயப்பட்ட இருதயத்தை யாருக்கு நான் தெரியப்படுத்துவேன், யாருக்கு புரியும், என் சூழ்நிலை யாருக்கு புரியும், என் கண்ணீர் யாருக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர், அவர் உள்ளங்கையில் வரைந்தவர், ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிற கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். அவர் பலத்தை கொடுக்கிறவர். இந்த நாளிலும் கூட அவர் ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, நம்மளுடைய காயங்களை அவர் ஆற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் அவர் காயத்தை ஆற்றணும், நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று காரியப்படணும், அவர் விசுவாசிக்கணும். அவர் விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் காயங்களையும் மாற்றி பலனோடு வைக்க கிருபையாக இருக்கிறார்.